நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு புதிய தலைப்பின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல அடியன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, ரோமர் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த வசனத்தை நாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அநேக ஜனங்கள் இந்த வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக தங்களுடைய செயல்பாடுகள் ஜனங்களுக்கு அல்லது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கற்பனையில அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக இந்த வசனத்தை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு சொன்னா, 14வது அதிகாரம் 6வது வசனத்தை கவனியுங்கள். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். இங்க ரெண்டு மனுஷனை குறித்து சொல்லியிருக்க. இது தனிப்பட்ட முறையில பேசப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு மனிதன் பவுல் பேசும்போது, ஒருவன் நாட்களை விசேஷித்துக் கொள்வதா இருந்தா அவன் விசேஷித்துக் கொள்ளட்டும் அர்த்தம். அதே சபையில் இருக்கிற ஒருத்தன் விசேஷித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை குறித்து நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டாம் என்கிற பொருள் தான் இங்கே சொல்லப்பட்டு. 7வது வசனத்தில் கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மில் ஒவ்வொருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. ஒவ்வொரு மனுஷனை குறித்து பேசப்பட்டது. ஒட்டுமொத்த சபையாக கூடி இந்த நாளை நாம் விசேஷித்துக் கொள்ளலாம் என்று சபைக்காக பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இது முழுமையாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பேசப்பட்ட வார்த்தை. பவுல் பரிசுத்த ஆவியினுடைய துணை கொண்டு தனிப்பட்ட மனுஷர்கள் எப்படி வேணும்னாலும் நடந்து கொள்ளலாம் அப்படின்னு பொருள். பண்ணாட்டி விட்டுடு, அதான் இதனுடைய பொருள். ஆனா சபைக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் வரும்போது நீங்க செய்தா செய்யலாம், செய்யாட்டி விட்டுடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அதை கவனிக்கணும். முதல்ல 13ஆம் அதிகாரத்தை கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காகவும் சொல்றார். வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள், நிறுவனங்கள் அல்லது கம்பெனிகள், இது போன்ற இடங்களில் வேலை செய்கிறவர் ஒருவர் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். 13ஆம் அதிகாரத்தில் எதை பேசினாரா? 14ஆம் அதிகாரத்தில் எடுத்ததுமே சாப்பிட்ற விஷயத்தை பற்றி பேசுறாரு. ஒருத்தன் சாப்பிட்டா சாப்பிட்டோம், சாப்பிடா வாட்டிக்கிட்டு இருக்கோம், அது அவனுடைய விருப்பம். ஒருவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளட்டும், விசேஷித்துக் கொள்ளாமல் போகட்டும், அது அவனுடைய விருப்பம். அப்படின்னா இது சபைக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. ஏன் இந்த வார்த்தை பேசுறோம்? இந்த டிசம்பர் 25ஆம் தேதியில இது இயேசு கிறிஸ்துக்காக நாங்கள் செய்கிறோம். பாருங்க, இந்த வசனம் இருக்குன்னு சொன்ன, இது தனிப்பட்ட மனுஷனுக்கும் சபைக்கும் இயேசு கிறிஸ்துக்காக நீ செய்யறதுக்கு இதானே சம்பந்தம் இருக்கா? கிறிஸ்மஸ் அப்படின்னா கிறிஸ்து மாசுன்னா தொழுகைன்னு. அப்ப தொழுகை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யாரை தொழுது கொள்ளும்படி சொல்லியிருக்கார்? நீங்கள் என்னை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னீங்களா? இல்ல, நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு. தொழுகை என்பது தேவனுக்கு உரியது, இயேசு கிறிஸ்துக்குரியது இல்லை. இதுல நீங்க எந்த யோசனைகளை கொண்டு இடறி விழ வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா, நம்முடைய இரட்சகர், பரலோகத்துக்கு கொண்டு போகிற மிகப்பெரிய ஒரு வழி அவர் தான். இந்த சத்திய வசனங்கள் அவரால் பேசப்பட்டது. தேவன் கொடுத்திருந்தாலும் இந்த சத்திய வசனங்கள் அவருக்குரியது. எல்லாமே இயேசு கிறிஸ்துக்குரியது தான். நான் பார்க்கிறதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம். ஆனால் தொழுகை என்பது அது பிதாவாகிய தேவனுக்குரியது. அப்போ தேவனுக்குரியது தொழுகை அப்படின்னு சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எப்படி அந்த தொழுகையை நாம் கொண்டு வர முடியும்? இல்ல, ரொம்ப தேறிய
ரொம்ப வேதத்தை நான் படித்து கரைத்து குடித்து விட்டு இருக்கிறேன், நான் பெரிய வேத ஞானி என்று சொல்லி இந்த வசனத்தின் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதை வேண்டும்னாலும் செய்யலாம்னா, அப்போ இந்த வார்த்தைகளை எப்படி நாம சரியாக கை கொள்ளுகிறோம் என்ற எண்ணத்துக்கு எப்படி வர முடியும் நாம? இது யார் கண்டுபிடிச்சா? இது எங்கிருந்து வந்தது? டிசம்பர் 25 என்பது ரோமருடைய விக்கிரக ஆராதனைக்குரிய ஒரு கடவுளை குறித்து சொல்லப்பட்டுதான் டிசம்பர் 25. நீ அதில் நான் இயேசு கிறிஸ்துக்கு நான் மாஸ் பண்ணுகிறேன், அவரை தூது கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரை தூது கொள்வதே தவறுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆகவே பிரியமானவர்களை, இதை குறித்து தான் மத்திய 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க பரிசுத்த ஆவியான பதிவு செய்திருக்கிறார். நீங்க பாருங்க, வாசிக்கிறேன், நீங்க அதை கவனமா கேளுங்க. மத்திய 15ஆம் அதிகாரம் வசனம் 9 நான் வாசிக்கிறேன். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். கவனிச்சுங்க, இது வீணான ஆராதனை. இது மனுஷருடைய கற்பனை. யார் இந்த மனுஷன்? யார் இந்த கற்பனையை கொண்டு வந்தது? ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டு வந்த இது கற்பனை. டிசம்பர் 25 நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தூது கொள்ளலாம் என்று அந்த கள்ள உபதேசங்களை கொடுக்கக்கூடிய அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கு நான் ஆவிக்குரியவன், என்னுடைய சபை ஆவிக்குரியது, நாங்கள் தேவனை முழுமையை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் இந்த பித்தலாட்டத்தை செய்கிறாங்க? இது யார் கொண்டு வந்தது? இந்த டிசம்பர் 25 எந்த சபைக்கு இது உரிமை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் ரோமன் கத்தோலிக்கர்கள் கொண்டாட வேண்டியது, நாம கொண்டாடுவது கிடையாது. அவங்க என்ன சிலைகள் வைப்பாங்க, இயேசு கிறிஸ்துக்கு சிலை, மரியாளுக்கு சிலை, இன்னும் ஆட்டுக்கு சிலை, மாட்டுக்கு சிலை, அவங்க வீட்டாண்ட ஒரு குடில் போடுவாங்க. அந்த விக்கிரகத்தெல்லாம் அங்கே வச்சுட்டு அங்கே இயேசு கிறிஸ்து கும்பிடுற மாதிரி அவங்க கும்பிடுவாங்க. எதற்கும் ஆவிக்குரிய சபைகளுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆவிக்குரிய சபைன்னு சொன்னா உபதேசத்தின்படி நடக்கிறவர்கள். இந்த வசனங்கள்லாம் ஆவியானவர் தந்தது. அப்படி இருக்கும்போது அந்த வசனத்தை எப்படி நீங்க கோடிட்டு காட்டி இதை செய்யலாம் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்க நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறோம் என்பது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்குரியது. எந்த நாளாவது ஒரு நாள்ல நீயும் வீட்டாரும் நீ பண்ணிக்க, சபைக்கு கொண்டு வராத. சபைக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டிசம்பர் 25 தான் நீ நாட்களை விசேஷித்துக் கொள்ளிய. 365 நாள்ல வேற நாட்கள் இல்லையா? எத்தனையோ நாட்கள் இருக்கே, அது பண்ணுங்க. உங்க வீட்டுல பிறந்த நாள் பண்ணிக்கிற, விசேஷித்துக் கொள்ற, அது யாரான கேட்கிறானா? திருமண நாள் பண்றீங்க, அதை விசேஷித்துக் கொண்டு அன்னைக்கு எல்லாம் செய்கிறீர்கள், அது உங்க இஷ்டத்துக்கு செய்றீங்க, அது யாராவது கேட்குறாங்களா? அந்த நாளில் ப்ரேயர் வைக்கிறீங்க, ஊழியக்காரர் வர வைக்கிறீங்க, சபையாரை வர வைக்கிறீங்க, அது உங்களுடைய விருப்பம் தானே. அது சபைக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கா? உன் பிறந்த நாளுக்கும், உன் மரண நாளுக்கும், உன்னுடைய கல்யாண நாளுக்கும், இல்லை நான் தனிப்பட்ட முறையில் உபவாசமாக இருக்க போகிறேன் என்று சொல்லி நீ விசேஷத்துக்கு கொண்டு உன்னுடைய வீட்டில் உபவாசம் வந்து உன்னை யாராவது கேட்க போகிறாங்களா? அது உன் விருப்பம் தானே. அது சபையில் கொண்டு அதை சேர்க்க முடியுமா? எல்லாரும் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், ஜெபராஜுடைய பிறந்த நாளை சபையாரெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டாட முடியுமா? அல்லது சபையில் இருக்கிற ஒருவருடைய பிறந்த நாளை எல்லாரும் நாம் சபையில் கூடி வந்து இந்த நாளை விசேஷித்துக் கொண்டு அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்ல முடியுமா? அது அவன் விருப்பம். அது அதான் இங்க சொல்ற. இது மனிதனுடைய கற்பனை. இது டிசம்பர் 25 ஆண்டவர் பிறந்தார் என்பது. ஆண்டுடைய பிறப்பினால உனக்கு ரட்சிப்பு கிடையாது. ஆண்டுடைய மரித்ததுனாலதான் இன்னைக்கு உலகத்துக்கு ரட்சிப்பு இருக்கு. அவர் மரிக்கும் போது ரத்தம் சிந்தினாரு, அந்த ரத்தம் சிந்துதலினால கிடைத்ததுதான் பாவ மன்னிப்பு. அதில் தான் சந்தோஷப்பட வேண்டும். ஆகவேதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அப்பம் விட்டு திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறார்கள், அவரை நினைவு கூறுவதற்காக. இது அவருக்காக செய்யக்கூடிய சபை. இதை காற்று மேலானது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அவனா கிரகித்து ஒன்று செய்ய முடியுமா? தவறாயிடாதா? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கவனிங்க ஒரு செகண்ட். இங்க கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். 4வது அதிகாரம் வசனம் 6 நான் வாசிக்கிறேன்.
சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். என்னவா? எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. என்ன எழுதி இருக்கோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த சத்திய வேதாகமும் குறை உள்ளது கிடையாது. இது நிறைவானது. இதில் எதையும் நீ ஜாயின் பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. இது நிறைவான புத்தகம். இதில் இருக்கிறதே உன்னால் கை கொள்ள முடியல. பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 613 சட்டத்திட்டங்களை கொடுத்தாங்க. எவனா நீதிமான் ஆனான்? அதுல செய்யக்கூடியது, செய்யக்கூடாதது எல்லாம் சேர்த்து 613 கட்டளைகள். செய்ய வேண்டியது 248. இதை செய், இதை செய், இதை செய், ஆசீர்வாதம். இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத என்று சொல்லி 365 சட்டங்களை சொன்னார். செய்யாதன்றதை செஞ்சான், செய் என்றதை விட்டுட்டான். இல்லையா? அது பிரியமானவர்கள், அந்த தேவ ஜனமே, உடைய தவறுகளை, உடைய குற்றங்களை ஜனங்களிடத்துல மறைப்பதற்காக இந்த போலியான ஒரு நாளை ஜனங்கள் மத்தியில வலியுறுத்த வேண்டாம். அது போலியான ஒரு நாள். கிறிஸ்து பிறந்தார், அதுல எந்த மாற்றமே இல்லை. இது போன்ற கள்ள உபதேசம் செய்கிறவர்களுக்காகவே அவருடைய பிறந்த நாளை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடங்களிலும் இந்த நாளில, இந்த மாதத்துல நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறப்பை மாத்திரம் ஏன் அவர் மறைத்து வைத்தார்? எங்கே பிறந்தார் என்று சொல்லவில்லை, எந்த நாள்ல பிறந்தார் என்று சொல்லவில்லை. அதை அவர் மறைத்தார். ஏன் என்று சொன்னால் காலம் கெட்டு எழுதப்பட்டது மிஞ்சி எண்ணக்கூடியது. மிஞ்சி எண்ணுகிறதுனால எத்தனை பாவ காரியங்கள். டிசம்பர் 25க்கு மறுநாள் நீங்க உங்களுடைய தொலைக்காட்சியை ஆன் பண்ணிட்டு அதுல செய்தியை கேட்பாருங்க. என்ன இருக்கு அதுல? டிசம்பர் 25ல பல கோடி வருமானம் டாஸ்மார்க்ல கிடைத்தது. தேவனுடைய நாமத்தை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அவருக்காக பண்டிகை பண்ணுகிறேன், அவருக்காக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி டாஸ்மார்க்ல அநேக ஜனங்கள் குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க செய்த தவறான காரியத்தினால. அது பிரியமானவர்கள், இது விக்கிரக ஆராதனை சேர்ந்து. விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோகத்துக்கு போக முடியாது. பொம்மையெல்லாம் வச்சுட்டு கும்பிட்டு இருக்கு. இவ்வளவு அநாகரிகமான ஒரு காரியம். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான பகை. அது இங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் பார்க்கலாம். பாருங்க, இது யார் கொண்டு இந்த காரியங்கள் ஜனங்கள் கெடுத்து போட்டார்கள் என்று இங்க இருக்கு பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். நல்ல கவனிச்சுங்க, உங்க கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைப்போம். எவ்வளோ நேக்கன்னு வச்சுட்டான் பாத்தீங்களா? அதுல கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். 2வது வசனம், அவர்கள் கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். விடி விடி கூட்டாடி, இவ்வளவு அநாகரிகம், எவ்வளவு தவறான ஒரு காரியம். அவன் பிரியமானவர்களே, அந்த தேவ சொன்ன வேதத்துல சட்டம் இருக்கு. ஏசாயாவை பார்த்தீங்கன்னு சொன்னா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன். கொஞ்சம் உங்களுடைய செவிகளை திறந்து இதை கேளுங்க. ஏசாயா 8 வசனம் 20. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. இந்த வார்த்தையின் பிரகாரமாக தான் சொல்ல வேண்டும். இல்லாததை சேர்த்து வைத்து கொண்டு நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், நான் தேவனுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா பிலிம் காட்டுற வேலையெல்லாம் கிறிஸ்து மார்க்கத்தில் வேண்டாம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரர்களை, நீங்கள் தேவனுக்கு முழுமையாக முழு மனதோடு கீழ்ப்படுகிறதா இருந்தால், அவரிடத்துல முழு மனதோடு அன்பு கூறுகிறவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால், இதில் இருக்கிறவைகளை மாத்திரம் கை கொள்ளுங்க. தேவனுடைய ஆசைக்கிட்ட கொடுத்துனாரு. நான் சொன்ன
இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களிடத்துல நீ போதிக்க வேண்டும். மோசேஸ் சொல்கிறார், அவர் தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் நான் போதிப்பேன். எடுப்பதற்கு நிறைய நேரம் நமக்கு தேவைப்படும். அதனால நிறைய காரியங்கள் இருக்கு. உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு மனுஷன் கை கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களை தேர்ந்து இந்த அற்புதமான வேலையில ரோமர் 14வது அதிகாரம் 6வது வசனம், தனிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு நாட்களை அவன் விசேஷித்துக் கொள்ளலாம். சபைக்கு சொந்தமானதல்ல, கிராமத்துக்கு சொந்தமானதல்ல, இது இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல, உலகத்துக்கு சொந்தமானதல்ல. இந்த வார்த்தை தனிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்து கொள்ளலாம். அது கர்த்தருக்காக செய்ய. அவன் உபவாசமா இருப்பான், பிறந்த நாளை கொண்டாடுவானும், மரித்த நாளை குடும்பத்தாருக்காக செய்வானும், திருமண நாளை கொண்டாடுவான். அது அவனுடைய விருப்பம். ஆகவே இந்த வசனத்தை தயவு செய்து அன்பான கிறிஸ்தவர்கள் தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்பதை நான் அன்போடு உங்களிடத்துல இந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதனால அநேகர் இடறி விடுகிறார்கள். அந்த இடரல் வேண்டாம். இது சபைக்கு சொல்லப்பட்டதல்ல, ஒரு போதகனுக்கு சொல்லப்பட்டதல்ல, தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் சாப்பிட்டா சாப்பிட்டதும், சாப்பிட்டாடி போட்டோம். அவன் விசேஷித்து கொண்டால் விசேஷித்து கொள்ளட்டும், விசேஷித்து கொள்ளாவிட்டால் போகட்டும். இதுதான் கான்செப்ட். இதை புரிந்து கொண்டு நீங்கள் தேவனுக்கு பிரிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். நிறைய பேர் இந்த யூடியூப் மூலமா அடியனுக்கு நிறைய வாழ்த்துக்களையும், நேரில் சந்திக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இதை செய்து வருகிறதுனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நல்ல வாழ்த்துக்கள் கிடைக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு தலைப்பின் மூலமாக நான் சந்திக்கிறேன். God bless you.